பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம செஷன்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க அகாண்டா டென்டல் அண்ட் ஏஸ்தெட்டிக் கிளினிக்கோட ப்ரொப்பரேட்டரான டாக்டர் கமலி மேம் தான். இன்னைக்கு அவங்களோட ஃபீல்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். Hi. ஸோ உங்களோட ஜேர்னி பத்தி சொல்லுங்க மேம். So I'm Dr. Kamali Suryanarayanan. I'm an endodontist and conservative dentist and founder of Akanta Dental and Facial Aesthetic Clinic. So initially எனக்கு என்னன்னா மெடிசன் படிக்கணும் அவ்வளோதான். So I just started my UG graduation in Ramchandra Dental College. So போக போக அதுக்கப்புறம் third year we started treating patients and everything. அதுக்கப்புறம் ஐ குட் ஏபிள் டு see the satisfaction in patients. ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது பெயினை க்யூர் பண்ணும்போது தெர் இஸ் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அப்படி தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே மேம். தென் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு தென் வி ஹவ் ஸ்டார்டட் த ஓகே. கிளினிக். நம்மளோட கோர் ஃபிலாசபி உங்களுக்கு நம்ம அகாண்டால என்னென்ன? த கோர் ஃபிலாசபி அகாண்டா இஸ் மெயினாக டென்டல் அவேர்னஸ் யாருக்குமே இல்லை. இப்போ பெயின் இருந்தால் they'll come to the dental clinic, இல்லைன்னா வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வர பேஷண்ட்க்கு ஜென்ரல் அவேர்னஸ், கேன்சர், ஓரல் கேன்சர் அவேர்னஸ், எல்லாமே எஜுகேஷனல் அவேர்னஸ் மோஸ்ட்டாக கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ வாட் இஸ் நீடட், என்ன ட்ரீட்மெண்ட்க்கு என்ன தகுந்த இது தேவைப்படுமோ அது மட்டும் தான் கொடுக்கணும். நோ ஓவர் டூயிங் ஆர் நோ அண்டர் டூயிங். ஸோ அந்த அகாண்டா அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணீங்க? நார்மலாக நேம்னா கூகுளில் தான் சர்ச் பண்ணுவோம். அகாண்டா மீன்ஸ் சக்ஸஸ், there's no obstacles. It is a English word. இட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட். ஸோ நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணி வச்சிங்க. நான் தான் டிசைட் பண்ணி வச்சேன். ஸோ நம்ம வந்து இப்போ உங்கள் ஃபிலாசபி அண்ட் உங்களோட ஜேர்னி பற்றி கேட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து உங்களோட இந்த நம்ம ஃபீல்டை பற்றி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கேஸ் வந்து உங்களை பர்சனலாக ரொம்ப எக்ஸைட் பண்ணும்? ஸோ பர்சனலி மோஸ்ட்லி டென்டல் கிளினிக் வராங்கன்னா வலியோட தான் வருவாங்க. இல்லைன்னா சில பேர் வந்து சிரிக்கிறதுக்கே ரொம்ப இன்செக்யூராக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தெத்து பல்லாக இருக்கும், இல்லை பல் ரொம்ப உள்ளே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதில் கிடைக்கணும்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கேசஸ், ஸ்மைல் டிசைனிங், ஸ்மைல் கரெக்ஷன், இல்லை அலைனர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஸோ அதுலலாம் மோஸ்ட்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஈவன் இன் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ரொம்ப ஸ்கின் டார்க்கராக அந்த மாதிரி வருவாங்க. பட் அதுலேயும் நம்ம வந்து we give education awareness about the skin whitening treatments and everything, and ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல வில் கெட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா என்ன கைண்ட் ஆஃப் மிஷினரிஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறீங்க மேம்? எல்லாமே டிஜிட்டலைஸ்டுங்க. முன்னாடி வந்து ஒரு நார்மல் ரூட் கேனல் எல்லாமே மேனுவலாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே வி ஹேவ் டிஜிட்டல் எக்ஸ்ரேஸ், லேசர் ஆர்சிடிஸ், எல்லாமே டிஜிட்டலைஸ். ஸோ அது இன்னும் பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக அண்ட் ஆல்சோ பெயின்லெஸ் டென்டிஸ்ட்ரியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ உங்களோட சிக்னேச்சரான ட்ரீட்மெண்ட்னு ஒரு சிலதெல்லாம் இருக்கும்ல மேம்? ஓகே, அதெல்லாம் சொல்லுங்கள் மேம். ஸோ மோஸ்ட்லி நான் போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தது வந்து பெயின்லெஸ் டென்டிஸ்ட்ரி, எண்டோடான்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் லைக் பிரெட் அண்ட் பட்டர் ஆஃப் டென்டிஸ்ட்ரி. ஸோ பெயினோட வரும்போது அவங்களுக்கு தகுந்த நம்பிங் ஏஜென்ட்டும் தகுந்த ட்ரீட்மெண்ட்டும், லைக் ரொம்ப ஒரு மித்து இருக்குது என்னென்னா டென்டல் ட்ரீட்மெண்ட்னாவே ரொம்ப பெயின் இருக்கும் அப்படின்ட்டு. வி டூ ப்ரொவைட் பெயின்லெஸ் டென்டிஸ்ட்ரி, அதுதான் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வெனியர், ஸ்மைல் கரெக்ஷன், இஸ்தட்டிக் கேசஸ் எல்லாமே. பேஷண்ட் வந்து வரவங்க வந்து ஒரு சில பேர் நர்வஸாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்து கிளிப் போட கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க. ஸோ மெயினாக எப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ பேஷண்ட் வராங்கன்னா உடனே எடுத்துகிட்டு வந்து டென்டல் சேரில் உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லிடக்கூடாது. வி ஷுட் ஆஸ்க் தெம் டு கம் இன்சைட் த டயக்னாஸ்டிக் ரூம். அவங்கக்கிட்ட பேசி என்ன கன்சர்ன் என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டென்டல் சேர், ஏன்னா டென்டல் சேர் ஃபியர் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஒயிட் கோட் ஃபியர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேரில் உட்கார வச்சுட்டு டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பிளான் ஆல்மோஸ்ட் அதுலேயே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்டெப்பும் வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன் த பேஷண்ட். அப்படியே நம்மளா ரேண்டமாக எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணாவே அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். குழந்தைங்களுக்குன்னு ஸ்பெஷலாக அந்த டென்டரி ஃபீல்டில் எதுவும் பண்ணுறீங்களா? லைக் அவங்கள வந்து காம் டவுன் பண்ணுறதுக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப அன்கோஆப்ரேட்டிவ் குழந்தைங்க அப்படிங்கன்னா வி ஹேவ் கான்ஷியஸ் செடேஷன். பட் அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி பேரண்ட்ஸை உட்கார வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் பேரண்ட்ஸ் மடியில் குழந்தைங்க உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கிளினிக்கு பார்த்தீங்கன்னா ஏஸ்தட்டிக் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, ஆஸ் வெல் அஸ் வந்து டென்டலுக்கு வராங்கன்னா ரெண்டும் சேர்த்து ஒரு பேஷண்ட் வந்து ரெண்டுமே ஒரே டைமில் வந்து பண்ண முடியுமா, இல்லை டூ டிஃப்ரெண்ட் டைமில் பண்ணணுமா? ஸோ பேஷண்ட் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கன்சர்ன்னு பார்ப்போம். அவங்க டென்டலா ஆர் ஸ்கின். ஸோ ரெண்டுமே அவங்களுக்கு இருக்குது, ரெண்டுமே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்க கன்சர்ன் என்னமோ அதை அட்ரஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க கிளினிக் பார்த்து தெர் இஸ் அனதர் டிபார்ட்மெண்ட், ரைட்? அவங்க கொஷின்ஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா வில் கிவ்ஸ் அபவுட் அவேர்னஸ் அபவுட் ஸ்கின் ஹெல்த் ஆல்சோ. ஸோ அப்படி தான் பேஷண்ட் வந்து டென்டல்லேருந்து ஸ்கின் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். மெயினாக கன்சர்ன் அட்ரஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் வில் ட்ரை டு டூ இட் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சினி ஆக்ட்ரஸ்லாம் பார்க்குறோம், அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. லைக் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் வந்து ஒரு சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், இல்லை மைனா படத்தில் பார்க்குற அமலாபால் மேமாக இருக்கட்டும், அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ நார்மலாக காமனர்ஸும் வந்து அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா, அதை வந்து கீப் பண்ண முடியுமா, அந்த மாதிரி அதை பற்றி சொல்லுங்கள். எஸ் வி கேன் டூ, பட்
எவென்ச்சுவலி என்னன்னா அவங்களோட ஒர்க் அது. ஸோ தேல் புட் தேர் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு தட். ஓகே. ஓகேங்களா? அவங்களோட லைஃப் ஸ்டைல், டயட், எக்ஸர்சைஸ் எல்லாமே அதில போடுவாங்க. ம். அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி த குட் மெடிக்கேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ். ம். ஸோ அது நார்மல் ஒரு லேமேனுக்கு அவங்களுக்கு நம்ம ஒர்க் பொறுத்து, நம்ம ஸ்கெட்யூல் பொறுத்து இட்ஸ் நாட் பாசிபிள். ம். பட் ஆனாலும் அந்த மாரி டைம் குடுத்து அவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணி பண்ணா கண்டிப்பா யாருனாலும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். ம். மெயின் திங் இஸ் ஒரு லேமேனா என்ன பண்ணணும்னா, குட் டயட் அண்ட் குட் எக்ஸர்சைஸ், ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் ம். அண்ட் ரெகுலர் செக்கப்ஸ் வித் யுவர் டாக்டர். ஐ லைக் இட். ஆன்சர் இருந்துச்சு. தேங்க் ஆன்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். இப்போ நம்ம கிளினிக்கு வர டென்டல் பேஷண்ட் இருக்காங்கல்ல, ம். அவங்களுக்கு ஆவரேஜா வந்து ஆகக்கூடிய டியூரேஷன் இல்ல எத்தனை செட்டிங் வரணும்னு சொல்லுங்க மேம். There's something called single visit dentistry treatments and also multiple visit இருக்கும். சில ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு வாட்டி வந்தாலே ஆல்மோஸ்ட் இப்போ ஃபில்லிங் இல்ல வெறும் டென்டல் கிளீனிங் அந்த மாதிரினா சிங்கிள் செஷன்லேயே முடிஞ்சிடும். ம். இல்ல அவங்களுக்கு வந்து ஆர்த்தோ அலைன்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வேணும், இல்ல சம்டைம்ஸ் ரூட் கேனல்ஸ்குள்ள மல்டிபிள் செஷன்ஸ் எடுக்கும். ம். இப்போ ரூட் கேனல்ஸ்னா சிங்கிள் ஆர் மல்டிபிள் மோஸ்ட்லி 3 செஷன்ல முடிஞ்சிடும். இதுவே அவங்களுக்கு பல் அலைன்மெண்ட் பண்றோம்னா அதுலயே தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேசஸ். இப்போ அலைனர்ஸ்ன்னு சொல்றாங்க, ம். லைக் டிரான்ஸ்பரண்ட் பிரேசஸ். அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1 இயர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கும். ம். ஸோ டாக்டரோட செக்கப்ல நீங்க மந்த்லி வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் நார்மல் பிரேசஸ் எந்த பிரேசஸ் போட்டாலுமே ஒரு மந்த்லி செக்கப் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ம். மெயினா டீத் அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் லாங்கர் டியூரேஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் 1 இயர் to 2 இயர்ஸ் எடுக்கும். ஸோ இப்போ 3 கைண்ட் ஆஃப் பிரேசஸ் சொன்னீங்களா? அதில் வந்து பர்சனலாக உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? பர்சனலி இப்போ டெவலப்மெண்ட் பார்த்தா அலைனர்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பேஷண்ட்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்க சாப்பிடும்போது அது கழட்டி வச்சுட்டு சாப்பிடலாம். இப்போ இதுவே நார்மல் மெட்டல் பிரேசஸ் ஆர் டேமண்ட் பிரேசஸ்னா கொஞ்சம் ஹைஜீன் இஷ்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு மவுத் சோர்ஸ் அதெல்லாம் வர நிறையவே சான்ஸ் இருக்கு. ம். அலைனர்ஸ்னா அவங்க ஈஸியா கழட்டி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க மாட்டிக்கலாம். ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் மெயினா இதுவா இருக்கும். ம். அண்ட் ஆல்சோ ஈஸ்தெட்டிக்கலி பார்க்கறதுக்கு அவங்க கிளிப் போட்டிருக்காங்க ம். அப்படி எதுவும் தெரியாது அலைனர்ஸ்ல. ஏன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதால ம். இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து புதுசா உள்ள வராங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்ல. ம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஸ்கின்னா இருக்கட்டும், இல்ல டென்டலா இருக்கட்டும், நீங்க வந்து அவங்கள எப்படி வந்து அப்ரோச் பண்ணுவீங்க? ஓகே. இப்போ நார்மல் செக்கப், ஜெனரல் செக்கப் வராங்கன்னா, வில் டூ த நார்மல் என்ன செக்கப் பேசிக்கா வந்து இப்போ ஸ்கேலிங், டென்டல் ஸ்கேலிங்னா பல் கிளீன் பண்றது. அது 6 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணியே ஆகணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ அது எல்லா பேஷண்ட்ஸுமே பண்ற மாரி தான் இருக்கும். ம். அது பண்ணிட்டு வில் டூ டீத் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெயின் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூ இருந்தா வில் டூ அட்ரஸ் இட். ம். இல்லன்னா என்ன ஹைஜீனிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கோ அத மட்டும் பண்ணிட்டு இது பண்ணுவோம். ஸ்கின்லயுமே அதே தான். லைக் வி கேன் டூ ரெஜுவனேஷன் ட்ரீட்மெண்ட் லைக் ஹைட்ரா ஃபேஷியல் இருக்கு. ம். அந்த மாதிரி ரெஜுவனேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணும். ஸ்கின்ல ரொம்ப இன்டென்சிவா போ முடியாது. அவங்களுக்கு என்ன கன்சர்ன் இருக்கோ அத மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு இது பண்ற மாரி இருக்கும். அண்ட் ஆல்சோ தேர்ஸ் சம்திங் கால் இந்த ஃபேர் ஸ்கின் வேணும்ன்ட்டு நெறைய பேர் வருவாங்க. நெறைய மர்க்யூரி இருக்க கிரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 7 டேஸ்ல ஃபேர் ஆகுது. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் வெரி ஹசார்டஸ் டு யுவர் ஹெல்த். ம். அந்த மர்க்யூரி கன்டென்ட் இருந்தாவே இட் கேன் காஸ் மெனி ஹெல்த் ஹசார்ட்ஸ். ம். ஸோ அதெல்லாம் தவிர்த்து அந்த எஜுகேஷன் அவேர்னஸும் வில் ட்ரை டு கிவ் இட். ஓகே. ஸோ ஃபேர் ஸ்கின் தான் அழகா இருக்கும் அப்படின்னு இல்ல. ஸ்கின் டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத்தா க்ளோவா இருந்தாவே தட்ஸ் மோர் தென் எனஃப். தட்ஸ் அ சைன் ஆஃப் ஹெல்தி ஸ்கின். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க. ஒரு ஏஸ்தெட்டிக் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்காக நம்ம கிட்ட வராங்க. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியான க்ரீம்ஸ் அண்ட் என்ன மாதிரியான இன்டேக் வந்து எடுக்கணும்னு நீங்க சஜெஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ கிரீம்ஸ்ன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து லேபிள் பார்க்கணும். ம். இஃப் தேர்ஸ் நோ லேபிள் அட் ஆல் நோ நீட் டு பை. ம். ஓகேங்களா? லேபிள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஹைட்ரோக்வினோனும் டாக்டர் சொன்னா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைன்னா நம்மளாவே ஃபார்மசியில போயிட்டு நம்மளாவே பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்றது இட்ஸ் கம்ப்ளீட் நோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவங்களா வந்து அவங்களாம் மெடிகேஷன் எடுத்துக்கூடாது ஃபார்மசியில். ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்ஸ் டைரெக்டாக போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு போடக்கூடாது. ம். ஸோ அந்த மாதிரி டாக்டர் கிட்ட போயிட்டு நார்மலாக என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதை மட்டும் அவங்க ஒரு ஸ்கின்னுக்கும் ஒரு இன்க்ரீடியன்ஸ் மாறும். ம். ஸோ அது டாக்டர் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின் மெடிகேஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் டயட் அகெயின் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஆல் த ப்ராசஸ்ட் ஃபுட் எவ்ரிதிங். ஒரு நியூட்ரிஷன் பேஸ்ட் ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருந்தாவே போதும். ரொம்ப அதுக்குன்ட்டு ரொம்ப கன்சர்வேட்டிவாக டயட் பண்ண தேவையில்ல. ஒரு பேலன்ஸ் டயட் இருந்தாவே போதும். ஓகே. இப்போ நீங்க பேலன்ஸ் டயட் பத்தி சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு ஷார்ட்கட் நெறைய யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டேப்லெட் மெடிசின்னு போறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கள வந்து நீங்க எப்படி பார்ப்பீங்க? சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ம். லைக் இப்போ நிறைய கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் வருது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் வருது. ம். பட் அதுவுமே நீங்க ஒரு டாக்டர் கன்சர்னோட தான் யூஸ் பண்ணணும். நீங்களா ஒரு அமேசான்ல ஆர்டர் பண்ணி இல்ல ஃபார்மசில வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. போல இன்ஸ்டாகிராம் ஃபீல்ட்ல நெறைய வருது. நம்ம ஏதோ ஒண்ணு வந்து ஸ்கின் ரிலேட்டடாவோ இல்ல வந்து ஹேர் ரிலேட்டடோ நம்ம ஏதாவது சர்ச் பண்ணும்போது நெறைய வருது. ஜென்ரலி பீப்பிள் மெடிக்கல் செக்அப் அவங்க ஒரு ரொட்டீன்ல வச்சுக்கணும். ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு 1 இயர் ஒன்ஸ் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து ஒரு ஜென்ரலா எப்படி இருக்கு, ம். இல்ல 6 மந்த்ஸ் வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் அந்த ஒரு கைடன்ஸ்ல இருந்தாவே எல்லாருக்கும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஜென்ரலைஸ்டா ஒரு ப்ராடக்ட்டை சொல்றாங்க. பட் எல்லாருக்கும் அது செட் ஆகாது. ம்.
ஸோ ஒரு பர்சனலாக அவங்கவுங்களுக்கு என்ன செட் ஆகும் அது டாக்டர் தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு மெடிக்கல் செக்கப் ரெகுலராக பண்ணாவே தெல் பி இன் கரெக்ட் ரொட்டீன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்லலாம் நம்ம பார்க்குறோம் சில இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து இந்த சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுறாரு, இல்லை வந்து சிவகார்த்திகேயன் வந்து இந்த சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? பேசிக் ஒரு ரிசர்ச் பண்ணணும் யாருனாலுமே. இப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்து நம்மளுக்கு தெரியாது அவங்க அதை தான் யூஸ் பண்ணுறாங்களா எப்படின்ட்டு. ஸோ ஒரு பேசிக் ரிசர்ச் இருந்தாலே போதும். நான் அதே திருப்பி திருப்பி அதே சொல்கிற மாதிரி தான். நீங்கள் டாக்டர் கிட்ட போயிட்டு உங்கள் பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் என்னமோ இப்போ இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க, யூடியூப்பில் சொல்கிறாங்கன்னு பண்ணால் அது அவங்க மேபி அவங்க ஸ்கின்னுக்கு செட் ஆகும். ஓகே. பட் தேர் ஆர் ஆல்சோ வி ஆல் நோ பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வி காண்ட் அப்படியே லேமாக நம்பி அதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க ஸ்கின் கேர் செக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன தேவையோ அது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லை உங்கள் ஹெல்த்தை நீங்களே அஃபெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து வராங்கன்னா ஆவரேஜாக வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ மேம் செலவாகும்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரிக்காக இருக்கிற ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், டென்டல் ட்ரீட்மெண்ட், இன்டென்சிவ் டென்டல் ஆர் நார்மலாக உள்ள இதாக இருந்தாலும் ஓகே. ஸோ நார்மலாக இப்போ பேசிக் ட்ரீட்மெண்ட் இப்போ நெக்லிஜென்ஸ் தான் உங்களோட காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் சொத்தப்பல் இருக்குது, இல்லை ஒரு பேஷண்ட் வந்து ரெகுலராக டென்டல் செக்கப்பில் இருக்காங்கன்னா ஒரு நார்மல் சொத்தப்பல் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1500 1000 அதுலேயே முடிஞ்சிடும். பட் ஆனால் வந்து அவங்க அப்படியே விட்டுட்டு வலி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வலி வந்தப்புறம் அவங்க கிளினிக் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரூட் கேனல் அதுக்கு என்ன தகுந்த ட்ரீட்மெண்ட்டோ அது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா கொஞ்சம் அவங்க நார்மல் காஸ்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ மெயினாக என்னென்னா இந்த செக்கப்ஸ் ரெகுலராகவே இருந்தாவே சின்னதாக இருந்தாவே நம்ம ட்ரீட்மெண்ட்டை அந்த கன்சர்னை அட்ரஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாகும். இல்லை அவங்க இன்னும் வேர்ஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட் ட்ரீட்மெண்ட் வைஸ் மெட்டீரியல் வைஸ் எல்லா காஸ்ட் இப்போ நம்மளும் வந்து எல்லாமே வி டூ யூஸ் பிராண்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் வேணும்னா காஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின் திங் இஸ் நெக்லிஜென்ஸ் அவாய்ட் பண்ணணும். இனிஷியலாகவே ஒரு செக்கப்லேயே இப்போ நம்மளுக்கே தெரியாது. இப்போ வாயில் ஒரு 4 சொத்தை இருக்கும், ஆனால் அந்த பேஷண்ட் தெரியவே தெரியாது அவங்களுக்கு இருக்குன்ட்டு. ஸோ அவங்க வந்து செக்அப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓ, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ இப்போ நம்ம வந்து அகாண்டா கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து உங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக் என்ன மேம்? அண்ட் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னோட ஸ்பெஷாலிட்டி ஆகிட்டு ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுக்கு தான் பண்ணேன். ஸோ he was satisfied, completely satisfied with the treatment. பெயினோட வந்தான் அவன். ஸோ ஐ டிட் ரூட் கேனல் ஃபார் him and followed by zirconia crown கொடுத்தேன். ஸோ he was completely satisfied with the treatment. ஃபீட்பேக்னா மோஸ்ட்லி நம்ம டெஸ்டிமோனியல் வீடியோஸ் எடுக்கிறோம். இப்போ ட்ரீட்மெண்ட் வராங்கன்னா இப்போ நம்மளாம் வந்து இன்ஸ்டாகிராமில் வி கான் ப்ரமோட் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்ட்டு. வி கெட் டைரக்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் த பேஷண்ட். இல்லை பேஷண்ட் டெஸ்டிமோனியல் வீடியோஸ் நம்மளே எடுக்கிறோம். ஸோ அதுலேயே இஃப் யூ சி அதுலேயே தெரியும் லைக் ஹவு சாட்டிஸ்ஃபைட் பேஷண்ட்ஸ் ஆர். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் அகாண்டா என்னன்னு உங்களோட விஷன் என்ன? ஃபியூச்சர் ஆஃப் அகாண்டா இஸ் லைக் எனக்கு என்னன்னா லைக் மல்டிபிள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணும், லைக் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் அப்படிலாம் இல்லை. ஈவன் தோ தேர்ஸ் அ சிங்கிள் கிளினிக் அதுலேயே ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர் இது கொடுக்கணும். லைக் மோஸ்ட்லி ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் அப். இப்போ சென்னையில் நிறைய பிரான்ச்சஸ் ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அப்படியே ஒரு பிரான்ச்சஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரே இடத்துல ஐ வுட் பிளானிங் டு டூ இட் அஸ் இன் ஹாஸ்பிட்டல் செட்டப். இப்போ டென்டலுக்குன்னு வந்தாங்கன்னா கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே இருக்கணும். லைக் ஓபிஜி இப்போ வந்து வி டு ஹேவ் ஆர்விஜி அண்ட் எவ்ரி திங். இப்போ ஸ்கேன் எடுக்கிறோன்னா நம்ம வெளியே அனுப்புகிறோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எல்லா கம்ப்ளீட் செட்டப்பும் ஒரே ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி. ஸோ தட் இஸ் மை விஷன். அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் பேஷண்ட்ஸ் அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். உங்கள் ஃபீல்டில் இருக்க நிறைய மித்தெல்லாம் இருக்கும். லைக் அந்த ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் மித் என்னது மேம்? இல்லை எதை வந்து நீங்கள் அவேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பீப்புள்ஸுக்கு? டென்டல்னு பார்த்தா ரொம்ப லைக் நிறைய பல் தேய்ச்சா பல் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அகெயின் அது வந்து உங்களுக்கு ப்ளீடிங் கம் ரிசெஷனை தான் கொடுக்கும். தேர் இஸ் அ டெக்னிக், ஒரு ப்ரஷிங்க்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அது எப்படின்னு நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம். நத்திங், அது ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மோஸ்ட்லி ஹாரிசான்டல் வெர்டிக்கல் மோஷனில் பல் தேய்ப்பாங்க. பட் யூ ஷுட் யூஸ் இட் இன் சர்க்குலர் மோஷன். அண்ட் ஆல்சோ ஆர்ட் பிரிஸ்டல்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா தேர் சம்திங் கால் அல்ட்ரா ஃபைன் டிப் ஆர் மீடியம் பிரிஸ்டல்ஸ்னு இருக்கும். ஸோ அது மோஸ்ட்லி யூஸ் ஆகும். ப்ரஷோட பிரிஸ்டல்ஸ் ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ சார்கோல் டூத் பேஸ்ட் இதெல்லாம் வருது இல்லை. ஸோ அதெல்லாம் ரொம்ப டீத் ஒயிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதில் வந்து அப்ரேசிவ்னஸ் நிறைய இருக்கும். ஸோ ரொம்ப அப்ரேசிவ்னஸ் இருக்கிறதால எனாமல் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வேர் அவுட் ஆகும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நார்மல் பிளேன் ஒயிட் டூத் பேஸ்ட், எந்த அடிட்டிவ்ஸும் ரொம்ப இல்லாமல் பிளேன் ஒயிட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாவே போதும். அண்ட் தே ஹவ் டு டூ ரெகுலர் ஃப்ளாசிங் அண்ட் மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக 2 வாட்டி ப்ரஷ் பண்ணணும், மார்னிங் அண்ட் நைட்.
நார்மலா இப்போ எப்படி சாப்பிடுறோம். ஒரு ஒரு வாட்டியும் பிரஷ் பண்ண முடியாது. சாப்பிட்ட அப்புறம்லாம் பிரஷ் பண்ண முடியாது. ம். தே ஹேவ் டு மேக் ஷூர் தே gargle their tooth. ஒரு வாட்டி நல்லா ஃபுல் மீல் சாப்பிட்டோனே நல்லா கம்ப்ளீட்டா gargle பண்ணணும். ஸோ அதர் கைண்ட் ஆஃப் மித் இன் ஸ்கின். ஸ்கின் மெத்துனா இப்போ நம்ம வெளிய போனா தான் சன்ஸ்கிரீன் வேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் மெயினா என்னன்னா யூவி ரேஸ்னால தான் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகுது. ம். ஸோ அது ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டு செவுருலயும் வரும். ஸோ ஆப்வியஸ்லி வீட்ல இருக்கும்போதும் சன்ஸ்கிரீன் வேர் பண்ணணும். ம். தேர்ஸ் சம்திங் கால்ட் ரீஅப்ளிகேஷன். நீங்க காலைல வேர் பண்ண உடனே போதும் அப்படி இல்ல. ம். யூ ஹேவ் டு ரீஅப்ளை இட் எவ்ரி 3 hours. ம். சூரியன் கீழ இறங்குற வரைக்கும் யூ ஹேவ் டு கீப் அட்லீஸ்ட் 3 times a day யூ ஹேவ் டு ரீஅப்ளை த சன்ஸ்கிரீன். ஸோ அக்காண்டாலேருந்து ஒரு பேஷண்ட் வந்து வெளியே போகிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆஃப்டர் மோஸ்ட்லி ஐ வாண்டட் தெம் டு ஃபீல் தே ஆர் இன் ரைட் ஹேண்ட்ஸ். கரெக்டான ட்ரீட்மெண்ட்டா குடுத்துருக்காங்க. இப்போ நெறைய கிளினிக் போனோம்னா தே ட்ரை டு கிராஸ் செல், ஓவர் செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ம். பட் அதெல்லாம் இல்லாம என்ன கன்சர்னோ அது மட்டும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ம். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு லீவ் தெம் வித் அ மெசேஜ். ஒரு அவேர்னஸ் கொடுத்து அனுப்புற மாதிரி இருக்கும். ம். இப்போ நார்மலாக கேன்சர் பேஷண்ட்ஸ், ஓரல் கேன்சர், இப்போ டொபாக்கோ யூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா சிம்டம்ஸ் இருக்கும் வாயிலே, பட் அவங்க தெரியாமலே இருப்பாங்க. ம். ரொம்ப நாள் டென்டிஸ்ட் கிட்ட போகாம என்னென்ன ஒரு ஒயிட் லைன் இருக்கும் வாயில. ஸோ ஆனால் அவங்களுக்கு தெரியாம இருக்கும். பட் அது ஒரு டென்டிஸ்டால தான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்ல முடியும். ஓகே, இந்த மாதிரி இப்போதான் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ம். ஸோ நீங்கள் கொஞ்சம் அவேராக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த எஜுகேஷனல் அவேர்னஸ் ஐ வுட் லைக் டு கிவ் டு மை பேஷண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து கிளாஸ் எதுவும் எடுக்கிறீங்களா? இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் எடுக்கல. பட் வி ஆர் பிளானிங் டு டூ இட் இன் ஆர் ஃபியூச்சர். ஓகே, ஸோ இப்போ ரூட் கேனல் கோர்சஸே நம்ம பண்ணலான்னு தான் பிளான் பண்ணிருக்கோம். ம். இப்போ நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கேன். சில அண்டர் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வி ஆர் பிளானிங் டு டூ த கோர்சஸ். அது இன்னும் பிளானிங்ல தான் போயிட்டு இருக்கு. பிளானிங்ல இருக்கும் இன் இன் ஃபியூச்சர். ஃபியூச்சர் வி ஆர் பிளானிங் டு டூ இட். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களோட கோல்டன் டைம் ஒதுக்கி எல்லாருக்கும் புரிகிற அளவில் ரொம்ப எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ உங்களோட ஃபியூச்சர் மிஷன் அண்ட் விஷன் வந்து சக்ஸஸ் அடைய எங்களோட பிரியோ டிவி சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கிரிஷ்.